அவர் சொல்றார் பாருங்க, நான் பிதாவுக்குள்ளே பிதா இயேசுவுக்குள் வாசம் செய்தார், ஆகவே அற்புதங்கள் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் ஊழியத்திலே நடந்த எல்லா அற்புதங்களும் எப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால், இயேசு பிதாவுக்குள்ளும் பிதா இயேசுவுக்குள்ளும் வாசம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14:11 சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது அல்லது என்னுடைய செயலின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவுக்குள்ளே பிதா இருக்கிறார், பிதாவுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இருவரும் ஒருவராக இருந்து கொண்டு இந்த கிரியைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறிவுறுத்தலை கொடுக்கிறார். யோவான் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான், பெரிய செயல்களை செய்வான். எப்படி என்று சொன்னால், இவைகளை பார்க்கிலும் என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை பார்க்கலாம் செய்வான். அப்போ விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் 3 விதமான காரியங்களை தனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அல்லது இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், இந்த யூடியூபில் கேட்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு எப்படி தனக்குள்ளே பிதாவை வைத்திருந்தாரோ, பிதா எப்படி இயேசுவை தனக்குள் வைத்திருந்தாரோ, அப்படி நீங்களும் நானும் பிதா இயேசுவுக்குள் வாசம் செய்தார், இயேசு பிதாவுக்குள் வாசம் செய்தார். நமக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வாசம் செய்தால் ஒழிய நம்மால் அற்புதங்களை செய்ய முடியாது. நீங்கள் என்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் விசுவாசம் இருக்கிறது பிரதர், இந்த காரியம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னை போன்ற ஊழியர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நாங்கள் எங்களுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இயேசு எங்களை இயேசுவுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நான் பிதாவுக்குள்ளும் இயேசுவுக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் என்னை நான் வைப்பேன் என்று சொன்னால், என்னுடைய ஊழியம் வேறு விதமாக அற்புதமாக முடியும்.